1991 ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா தர்மதுரை. ஸோ சூப்பர் ஸ்டாரோட படம் தர்மதுரை. ராஜசாகர் டைரக்ஷன். தர்மதுரை படம் பார்த்தாச்சு. இல்லை, தர்மதுரை அவருக்கு 2 தம்பி, ராஜதுரை, ராமதுரை அப்படின்ட்டு. ஒரு அண்ணன் ஒரு கை நாட்டு படிப்பறிவு இல்லாதவன், காட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு கூலி. பட் ஊருக்குள்ள நல்லா இருந்தாலும் படிப்பறிவு இல்லாத ஒரு பையன். ஓகேவா? தன் தம்பிங்களும் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாமல் போயிடக்கூடாது, அவனுங்க வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், பெரிய பெரிய உத்தியோகம், அதாவது டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இல்லை கலெக்டர் ஆகணும். அவங்க வந்து படிக்கணும். அவங்க படிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு அண்ணங்கிறன்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க படிக்கணும் அப்படின்னா என் இடத்த விற்று கொடுப்பேன், என் சொத்தை விற்று அந்த காசாக கொடுப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். என் தலையவே அடமான வச்சு என் தம்பிகளுக்காக நான் பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசமுள்ள ஒரு அண்ணன் கேரக்டரு. பட் தம்பிங்க அப்படி கிடையாது. டோட்டலி ஆப்போசிட்டு. ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு ஒரு தம்பிலாம் ரேப்பே பண்ணிவிடுவான். பாரபட்சமே பார்க்க மாட்டான். அண்ணன் என்ன பண்ணுறான், 2 தம்பியுமே வந்து அண்ணன் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தம்பிங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படியே துடிச்சு போகிற ஒரு கேரக்டர் தான் தர்மதுரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு 2 கேரக்டர்ஸ். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போவானுங்க. கிளப்பு, பப்பு, சூது, பணம் எப்படி திருடலாம், ஸ்மக்லிங் பண்ணலாம், இப்படின்னு இருக்கிற 2 தம்பிங்க கேரக்டர்ஸ். இந்த 3 கேரக்டர் தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ரேப்லாம் பண்ணிடுவான். பட் விசுவாசமே இருக்காதுங்க தம்பி 2 கேரக்டருக்குமே. 2 கேரக்டருக்குமே வந்து அண்ணன் அப்பாங்கிற ஒரு கேரக்டருக்கான மரியாதையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து டோட்டலி அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருப்பானுங்க. தம்பிங்க படிப்புற செலவாக தான் வீடு இடத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு தம்பிங்க படிப்புக்கு காசு கொடுத்துருப்பாப்புல தர்மதுரை. தம்பி பண்ண கொலைக்காகலாம் வந்து தர்மதுரை போயிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்துடுவாப்புல. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், தர்மதுரைக்கு வந்து ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ தம்பிங்க இது வரைக்கும் நம்மளை ஏமாத்திருக்கானுங்க அப்படின்னு. தர்மதுரை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுலாம் வரம்டா, தவம்டா, தவம் தவம். ஏன்னா தம்பிகளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாப்புல. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாப்புல, நீ வந்து பால் ஊத்துறது வந்து பூனைக்கு இல்லை பாம்புக்கு, அது என்னைக்கா இருந்தாலும் கொத்தும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் தம்பிக்கான பந்தம், ஒரு அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும், ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இணைப்பிரியாத சகோதரர்களாக இருக்குன்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் அதுக்கே முரண்பாடா ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனுக்கு தம்பியாக பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக ரிப்பீட் மூடில் கேட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்குலாம் அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்காது. பட் இருந்தாலும் இதை நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் 2 டைலாக் சூப்பர் டைலாகாக இருக்கும். பெஸ்ட் டைலாக் என்ன பொறுத்தவரை என்னன்னா ஃபேவரட்னா, பட்டணத்தில் பொறுத்தவரையும் ஒரு மனுஷனுக்கு வந்து மதிப்புனா அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகு. 2வது டைலாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொடுத்த விலை தான் அதிகம். ஏன்னா புரிஞ்சுக்கிறப்ப உன்கிட்ட இங்கே வயசு இருக்காது, உன் கூடவும் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எஸ், இடத்துல ஒரு பெஸ்ட்டு சீன் ஒன்று இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், தர்மதுரைட்ட அவங்க தம்பிங்க எப்படின்னு தர்மதுரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாப்புல. இந்த பாரதம் இருக்குல்ல, இந்த உலகம், அந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இந்த பாரதத்தில் இருக்கிற ஒரு கடவுள் வந்து தர்மனையும் துரியோதனையும் கூப்பிட்டாங்களாம். தர்மனை கூப்பிட்டுக்கிட்டு, நான் ஒரு செயல் செய்யணும், அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கெட்டவனுங்க தான் எனக்கு தேவை, இந்த உலகத்தில் கெட்டவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு தர்மன்ட்ட சொல்லுவாப்பில்லையா. அதே துரியோதனனை கூப்பிட்டு, நான் ஒரு செயல் செய்யணும்,
அதுக்கு வந்து ஒரு நல்லவன் தேவைப்படுறான், இந்த உலகத்தில் எத்தனை நல்லவன் இருக்கான்னு போய் பார்த்து தேடி பார்த்து கொண்டு வா, இல்லை எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்போது வந்து ஃபஸ்ட்டு தர்மன் போயிட்டு உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த உலகத்தில் எவனுமே கெட்டவன் கிடையாது, எல்லாருமே நல்லவனாக இருக்கிறானுங்க, நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்கள், நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் சொல்லுவாப்புலையா. அடுத்து துரியோதனன் இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்லுவாப்புலையா, இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட நல்ல பையன் கிடையாது, எல்லாமே கெட்டவனுவ தான், நீங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு நல்லவன் தேவைன்னு சொன்னீங்கல்ல அது என்னன்னு சொல்லுங்கள், நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த உலகத்தில் நீ நல்லவன் அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த உலகம் நல்லது, கெட்டதுன்னு நினச்சி பார்த்தா அந்த உலகமே கெட்டது. அந்த மாதிரி தான்டா உன் தம்பி நீ நல்லவன் நினச்சி பார்க்குற, ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தன் என்ன சொல்லடி எனக்கு பதில, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்ற பின்பு உறவு கெட்டக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் நானே, தந்தையின் சொல் இன்று மந்திரம்தான் என்று கண்டதடி பிள்ளை, எந்த உண்மை உள்ளமே எந்த உள்ளம் எங்கும் அன்பு வெள்ளமே. என் அப்பயே சொன்னா இது இங்கே இப்படி தான் நடக்கும்னு, அப்போல்லாம் நான் கேட்காம விட்டுட்டேன், இப்போ எனக்கு அது புரியுது. பீட்ரையல் ஆஃப் பிரதர்ஸ்ரா.